செய்தி வெளியாக இருக்கிறது. புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சித்தார்த். சித்தார்த், புதுச்சேரியில் மட்டும் 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி கடந்த அக்டோபர் 28 முதல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி எனப்படும் எஃப்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் 4 முதல் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் மூலமாக வீடு வீடாக சென்று எஃப்ஐஆர் பணிகளை மேற்கொண்டனர். டிசம்பர் 11 பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவுகளை வாக்காளரிடம் இருந்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் திரும்ப பெற்றனர். இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் மற்றும் கள ஆய்வின் போது கண்டறியப்பட்ட மரணம் அடைந்த வாக்காளர்கள், வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வீடுகள் இல்லாத வாக்காளர் கருத்தில் கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியான குலத்தூங்கன் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வெளியிட்டார். அதன்படி சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு முன்பாக புதுச்சேரி 8,51,775 வாக்காளர்கள் இருந்த நிலையில தற்போது 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் புதுச்சேரி மாவட்டத்தில் 7,66,244 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதே போன்று காரைக்கால் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலை அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி ரவி பிரகாஷ் வெளியிட்டார். அதில் காரைக்கால் மாவட்டத்தில் 17,936 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். புதுச்சேரி அதாவது இந்த காரைக்கால் புதுச்சேரி மாகையான மொத்தமாக புதுச்சேரி முழுவதுமே 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் மொத்தம் 10,14,000 வாக்குகள் இருந்த நிலையில தற்போது 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.